யூஎஸ் டாலருக்கு எதிராக இந்தியன் ருபி ஒரு பிரஷர்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு டிப்ரிசியேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட அதோடைய ருபி அவருடைய ஆல் டைம் லோ கிட்ட நியர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷனுக்கு ரெஸ்பான்ஸா தான் இப்போ ஆர்பிஐ தலையிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ்லயும் சரி, வெளிநாட்டு சந்தைகள்லயுமே சரி, ஆஃப்ஷோர் மார்க்கெட்ஸ்லயுமே சரி, டாலர்களை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பெரிய அளவிலான டாலர் சேல்ஸ் மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எதுக்காக ஆர்பிஐ இன்டர்ஃபியர் பண்றாங்க? அவங்களுடைய இன்டர்வென்ஷன் தேவைப்படுற அளவுக்கு நிலைமை அவ்வளவு சீரியஸா இருக்கா? இந்த டாலர் சேல்ஸ் அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்துக்கும் நம்மளுடைய முதலீடுகளுக்கும் நம்மளுடைய பர்ஸுக்கும் எந்த விதமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத பத்திலாம் இந்த வீடியோல விரிவாக எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறோம்னா, ருபி தொடர்ந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு டாலருக்கு 88.80 அப்படிங்கிற அளவுக்கு அதோடைய ரெக்கார்ட் லோ கிட்ட போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் ஆர்பிஐ இன்டர்ஃபியர் பண்ணி கிட்டத்தட்ட $20 பில்லியன் அளவுக்கு இந்த டாலரை வித்திருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ்ல மட்டும் இல்ல, ஆஃப்ஷோர் என்டிஎஃப் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் டிரைவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க ருபி மேல ஸ்பெகுலேட் பண்ணி ட்ரேடிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா மார்க்கெட்ஸ்லயுமே ஆர்பிஐ டாலர்ஸை விற்க தொடங்கியிருக்காங்க. அதாவது டாலரை வித்து அதுக்கு ஈடான ருப்பியை வாங்குவாங்க. ஸோ எந்த கரன்சியை நம்ம வாங்குறோமோ அதுதான் நம்ம டிமாண்ட் பண்றோம். ஸோ யாருக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அவங்களுடைய மதிப்புமே இன்க்ரீஸ் ஆகும். அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலனாலும் குறையாமலாவது இருக்கும். ஸோ அப்ரிஷியேட் ஆகலனாலும் இன்னுமே டிப்ரிஷியேட் ஆகாமலாவது அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ஷனை ஆர்பிஐ எடுக்கிறாங்க. ஸோ இதற்கான மூல காரணம் என்ன? அதாவது பேசிக்கலி ருப்பி எதுக்காக டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கிறோம்னா, ரொம்ப முக்கியமான ரீசன் இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உடைய இந்த இன்வெஸ்டர் சென்டிமெண்ட். ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே எஃப்ஐஐஸ் ஒரு நெட் செல்லர்ஸா தான் இருக்காங்க. ஸோ ஃபெட் ரேட்ஸ் ஒரு 2 தொடர்ந்து ரேட் கட்ஸை பார்த்தாச்சு. ஸோ அமெரிக்காவில வட்டி விகிதம் குறையுது அப்படின்னா அதுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு வருவாங்க, நிறைய ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வரும், இந்தியால கொஞ்சம் வட்டி விகிதம் ரிலேட்டிவ்லி அதிகமா இருக்கிறதுனால அப்படின்னு ஜெனரலா எதிர்பார்ப்பாங்க. ஃபெட் தொடர்ந்து 2 முறை அவங்களுடைய வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. இருந்தாலுமே இந்தியன் மார்க்கெட்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா எஃப்ஐஐஸ் பெரிய அளவுல ஒரு இன்ஃப்ளோஸ் கொண்டு வந்த மாதிரி தெரியல. சோ இந்த எஃப்ஐஐஸோட இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாயிண்டா இருக்கு. அவங்க நெட் செல்லர்ஸா இருக்காங்க அப்படின்றத நம்பர்ஸ் படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட $16 பில்லியன் அளவுக்கு வித்துட்டு போயிருக்காங்க. அதாவது $16 பில்லியன் அளவுக்கான அசெட்ஸ், பினான்சியல் அசெட்ஸ் வித்துட்டு டாலர்ஸை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால டாலருக்கான டிமாண்ட் அதிகமாயிடும். ஸோ டாலருடைய சப்ளை குறைஞ்சதுனால அதோடைய டிமாண்ட் அதிகமாகி அதோடைய மதிப்பு தான் அதிகமாகிதோ தவிர நம்மளுடைய ருப்பியோடைய வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமான காரணம் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்க்கிறோம்னா, நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச மாதிரி இப்போ ட்ரேட்லயும் டாரிஃப்லயும் இருக்கக்கூடிய இந்த டென்ஷன்ஸ் தான். ஸோ யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு ட்ரேட் டீல் சைன் ஆகிறதா இருக்கு. ஸோ அது இன்னுமே ஒரு ஃபைனலைஸ் கட்டத்துக்கு நெருங்காத அந்த சிச்சுவேஷன்னால இந்த ட்ரேட் சுத்தி இருக்கக்கூடிய அந்த சர்ச்சைகளும் இருக்கு. டாரிஃப்மே இப்போதைக்கு ஹையரா தான் இருக்கு. ஸோ 50% டாரிஃப்ல தான் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய ட்ரேட் ஆனது போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ்னாலுமே யூஎஸ் டாலர் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்கா இருக்கு, ருப்பி தொடர்ந்து வீக்கன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா பார்க்கிறோம் அப்படின்னாலும் குளோபலி மார்க்கெட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஒரு காஷியஸான ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்றது பார்க்கிறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு மார்க்கெட் கிராஷ் வரும் அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமா ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு குளோபல் மார்க்கெட் இருக்கு. ஸோ அதனாலயோ என்னமோ இந்த இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் ஆகட்டும், இல்ல இந்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனாலயும் இந்த எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சி, அதாவது ருப்பி போன்ற இந்த கரன்சிகள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. ஆர்பிஐ மார்க்கெட்ஸ்ல டாலரை விற்கிறாங்க. ஸோ இது நமக்கு, அதாவது இண்டிவிஜுவலா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கிறோம்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆனது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இம்போர்ட் காஸ்ட் அதிகமாகும். ஸோ இப்போ 88 ரூபாயில இருந்து 89 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஆயில்லாம் இம்போர்ட் பண்றோம். ஸோ 1 லிட்டர் ஆயில நம்ம 88 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு 89 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கிறோம்னா பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆக நாட்டுக்குள்ள இன்ஃபிளேஷன், அதாவது இந்த பணவீக்கம், விலைவாசி உயர்றது அப்படிங்கிறது ரொம்ப கணிசமாக நடக்கும். ஸோ இந்தியா பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு நெட் இம்போர்ட்டர் தான். ஸோ ஆயில்ல இருந்து, எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து, மெஷினரிஸ்ல இருந்து, கெமிக்கல்ஸ்ல இருந்து நிறைய பொருட்கள் ஒரு நெட் இம்போர்ட்டரா இருக்கும். அப்படிங்கிறதுனால நாட்டுல இந்த இம்போர்ட் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சுன்னா இன்ஃபிளேஷன் தொடர்ந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இப்படி இந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் தான் ஆர்பிஐ அடிக்கடி இந்த மாதிரி இன்டர்வீன் பண்ணி டாலர்ஸை செல் பண்றதாகட்டும் இல்ல வாங்குறதாகட்டும் இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு பார்ப்பாங்க. ஸோ ஆர்பிஐ இந்த ஆக்ஷன் நம்மளுடைய முதலீடுகளை எப்படி பாதிக்கும் அப்படின்னு பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் மேல ஹெவியா டிபெண்ட் ஆயிருக்கக்கூடிய கம்பெனிஸ் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்தியா ஒரு நெட் எக்ஸ்போர்ட்டரா இருக்கக்கூடிய கம்பெனிஸான ஆயில் கம்பெனிஸ்,
அப்புறம் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸை பெரிதளவுல இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் ஆகட்டும், அப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் கம்பெனிஸ், இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க. ஸோ இந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அவங்களுடைய இன்புட் காஸ்ட் அதிகமாகுது அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்துட்டு அப்படியே ஸ்டாக் பிரைசஸ் மேலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன்னொரு பக்கம் இந்த எக்ஸ்போர்ட் மேல பெரிதும் டிபெண்டா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்துட்டு பெனிஃபிட் ஆகுமா அப்படின்னு பார்க்கிறோம்னா அவங்களும் ஒரு மிக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போ டாரிஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல தான் இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ ஒரு மிக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ் ஆகட்டும், இல்ல நம்ம பெரிதளவுல எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும், இல்ல ஃபார்மா ஆகட்டும், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவா எதிர்பார்க்கலாம். ஆனாலும் மிக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓவராலா பார்க்கறோம்னா இது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு வொலாட்டிலிட்டி அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த எஃப்ஐஐஸ் உடைய இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் படி பார்க்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வொலாட்டிலிட்டி. ஸோ மார்க்கெட் வொலாட்டிலா இருக்கு அப்படின்னா சேஃப் ஹேவன் அசெட்டா அடுத்தது எல்லாரும் பார்க்கக்கூடியது கோல்டு தான். ஸோ கோல்டுடைய வேல்யூ கணிசமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தது இந்த டெட்ஸ் மற்றும் பாண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒரு வொலாட்டிலிட்டி இருக்கு அப்படின்னா எல்லாரும் டெட்ஸ் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இந்தியால இந்த இன்ஃபிளேஷனுக்கான பயம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆர்பிஐ ஒரு ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரேட் கட் பண்றாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சு பாண்டோடைய ஈல்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாண்ட் ஈல்டு அதிகமாகுதுன்னா பாண்டோடைய பிரைசஸ் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ லாங் டேர்ம்ல நீங்க டெட்லயோ இல்ல பாண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா காஷியஸா இருக்க வேண்டியது அவசியம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கும் இந்த இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா தெரியலாம். ஆனா லேட்டர் இந்தியன் ரூபி அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அடிவாங்கும். ஸோ எந்த ஒரு அசெட்ல இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம அசெட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னாலும் காஷியஸா இருக்க வேண்டியது அவசியம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.